ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் தானே? அவளுக்கு கண் வந்துரும். ஆனா என் உயிர் தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என் கல்யாண ஊர்வலத்தை பார்க்கணும்னு அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். அவருக்கு ட்ரங்கால் பண்ணி வர சொல்லிடு. கடைசியா என்னுடைய மரண ஊர்வலத்தை பார்த்துட்டு போகட்டும். சித்ரா, இனிமே உனக்கு கண் நல்லா தெரியும். நானே கட்ட விட்டு விட போறேன். வாழ்க்கையில நான் அடைஞ்ச வெற்றியினுடைய பயனை கைமேல அனுபவிக்க வேண்டாமா? ஆபரேஷன் செய்யறதும் அதுல வெற்றி அடையறதும் உங்க தினசரி நிகழ்ச்சி. ஆனா என் வாழ்க்கையில முறையா இன்னைக்கு தாங்க ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கைக்கு துணையா இருக்க வேண்டிய ஒரு சுமையாவே இருந்துட்டு. அப்படி இருந்தும் என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு, தெய்வமும் இருந்தா அது எனக்கு நீங்க தாங்க. கடினமான பாறாங்கல்ல செதுக்கிதான் தெய்வம் உண்டாக்குறாங்க. போங்க, எனக்கு நர்சை கட்ட விட்டோம். நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில நீங்க மணக்கோலத்துல மாப்பிள்ள மாதிரி நில்லுங்க. நான் உங்களை பார்க்கும்போது அப்படித்தாங்க பார்க்க விரும்புறேன். இல்ல, வெற்றி அடைஞ்ச பிரபாகருக்கு நீ கொடுக்க விரும்பிய மோதிரம் உங்க அண்ணன் கடைசியா உனக்கு எழுதிய கடிதம். கண்க தவிழ்த்தோன்ன முதல்ல இதைத்தான படிக்க விரும்பல? ஆமாங்க, எங்க அண்ணன் உயிரோடு இருக்கும் போது எழுதின கடிதத்தை அவர் இறந்த பிறகுதான் படிக்க போறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எனக்கு கண் பார்வை கிடைச்ச உடனே நாம 2 பேரும் மெட்ராஸுக்கு போய் அந்த துரோகி பிரபாகரை சந்திச்சு இந்த மோதிரத்தை கொடுத்தனுங்க. டாக்டர், எஸ். பிரபாகர், கட்ட அவுத்தாச்சா? அவுக்க போறேன். பிரபாகர், இனிமேலும் நாம இங்க இருக்கிறது அவ்வளவு மரியாதை இல்லை. கட்ட அவுத்த உடனே நீதான் பிரபாகர் அவர் தெரிஞ்சுக்க போற. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தாங்கிக்க கூடிய சக்தி உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லப்பா. வா போயிடலாம். அப்பா, என்ன மணக்குளத்துல பார்க்கணும்னு சித்ரா ரொம்ப ஆசைப்படுறா. அது மட்டும் இல்ல, நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன் பாருங்க. அதுக்கு பரிசா மோதிரம் எவ்வளவு நாளா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை வாங்க வேண்டாம்? எனக்கு கண் தெரியுது, கண் தெரியுது. அம்மா டாக்டர், எனக்கு கண் தெரியுது டாக்டர். அப்பா, மாலை வாங்கிட்டு வர சொன்னீங்க எங்க? அன்புள்ள சித்ராவுக்கு உன் அண்ணன் எழுதி கொண்டது. ஊருக்கு புறப்படுவதற்கு முன்னால் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கிறது. எனக்கும் பிரபாகருக்கும் ஏற்பட்ட விரோதம் எதிர்பாராத அளவுக்கு மிகவும் பயங்கரமாக வளர்ந்து விட்டது. அவன் என்னை ஏதோ ஒரு வழியில் கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு நன்றாக புரிகிறது. இனி நீ அவனை கனவிலும் நினைக்காதே, உடனே மறந்துவிடு. அவனை நீ நினைத்தால் அது எனக்கு செய்யும் துரோகம். இதை நேரில் எப்படி உன்னிடம் கூறுவது? அதனால் தான் கடிதம் மூலியமாக எழுதுகிறேன். ஏமா, அவங்க எங்க? பூஜை அறையில் நீதான் இருக்க சொன்னேன். நான் தான் பிரபாகர். நான் தான் உன்
கணவன் பாபு. உன் கண்ணை குருடாக்குனே, உங்க அண்ணனை கொன்னே, உன்னை ஏமாத்தி கல்யாணம் செய்துகிட்டேன். 3 குற்றம். இந்த 3 குற்றத்துக்கும் பொறுப்பு நான் தான். அதுக்கு ஆதாரம் உன் கையில இருக்கிற இந்த கடிதம். நான் எதை சொல்ல போறேன், நீ எதை நம்ப போற? இருந்தாலும் என்னுடைய மனசாந்திக்காக நான் சொல்றேன். சத்தியமா சம்பத்துக்கு எனக்கு விரோதம் கிடையாது. ஆண்டவன் சத்தியமா விரோதம் கிடையாது. சத்தியமா விரோதம் கிடையாது. உன்கிட்ட பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிற ஒரே முரட்டு பிடிவாதத்தினால நான் ஒரு நாடகம் ஆண்டேன். சம்பத்தருக்கு சம்மதிச்சோம். நான் சொல்லித்தான் இந்த கடிதத்தை எழுதுறான் சம்பத். சம்பத், பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்டா. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். பாத்தியாரா என்னுடைய வெற்றிய சம்பத், என்னுடைய வெற்றிய பாத்தியாரா நீ? சித்ரா, அந்த மோதிரத்தை என்கிட்ட கொடு. யாரும் எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். என்னுடைய தண்டனையை நானே முடிவு பண்ணிட்டேன். கொடு அந்த மோதிரத்தை. எங்க அண்ணா உங்களை பத்தி எழுதுனதெல்லாம் நீங்க குற்றவாளின்னு தான். ஆனா அதோடு ஒரு பின்குறிப்பு எழுதியிருக்காரு. பின்குறிப்பா? படிக்கிறேன், கேளுங்க. சித்ரா, மேலே எழுதியது அனைத்தும் பிரபாகர் சொல்படி நான் எழுதியிருக்கிறேன். எனக்கும் பிரபாகருக்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது. உன்னை பந்தயத்தில் ஜெயிக்க பார்க்கிறான், ஏமாறாதே. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதும் உண்மை தெரியும் என்று கூறி பந்தயத்தில் நீ ஜெயித்து விடு. இருவரும் சேர்ந்து பிரபாகரை பார்த்து மனமாற சிரிக்க வேண்டும். இப்படிக்கு சம்பத். உங்க உள்ளத்தை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட உங்களை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, சித்ரா லெட்டரை படிக்கும் போதே நான் கேட்டேன். எனக்கு நான் பிரபாகர், சித்ரா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அப்பா பிரபாகர், மாமா. சம்பந்தி, எனக்கு வயசாயிடுச்சே தவிர நல்லது கெட்டது எதுன்னு தெரியல. இப்படி ஒரு உத்தமமான பிள்ளையை பெற்ற நீங்க ரொம்ப பாக்கியசாலி. எங்களை மன்னிச்சிருங்க. கிரி, ಈ மதனகோபால் சார் பைத்தியகார ஆஸ்பத்திரியில எங்க வந்தது? நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். இவரை பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறது கூட அவ்வளவு கஷ்டமா இல்ல. திரும்பி அழைச்சிட்டு வர நான் பட்ட பாடு. ஐயோ, விடவே மாட்டேன்றாங்க இவர. கிரி, ஏப்பா இவ்வளவு நல்ல மனுஷனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்ச? இந்த உலகத்துல நல்ல மனுஷங்கள்லாம் இருக்க வேண்டிய இடமே பைத்தியகார ஆஸ்பத்திரி தானே சார்? சார், நீங்க போறீங்களா சார்? அது எனக்கு வேலை இருக்கு.